நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியால் மதுரையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் மழை நீருடன் தேங்கிய கழிவுநீர் மற்றும் குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன். மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தற்போது அங்கு தூய்மை பணியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கள நிலவரங்கள் என்ன? ஒரு பகுதி, ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பல்வேறு நாள் முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் நடைபெற்று வருகிறது. 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் மதுரை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கல் என்கிற பகுதிக்கு கொண்டு செல்வது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மதுரை மண்டலம் எண் 4க்கு உட்பட்ட 30வது வார்டில் தற்போது குப்பைகள் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அள்ளப்படாததால் அங்கு முழுவதுமாக சுற்றுப்புற சூழல் ஏற்பட்டிருந்தது. தவிர கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக முழுவதுமாக அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிற்கு குப்பைகள் மாறியது. மேலும் அங்கு தேங்கிய கழிவு நீர் அனைத்தும் அந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்றதனால் அப்பகுதி மக்கள் பாதிப்படைந்தனர். இந்த கள நிலவரம், மக்களுடைய பாதிப்புகள், சுற்றுப்புற சூழல் பாதிப்பு உள்ளிட்டவைகள் குறித்து நியூஸ்7 தமிழ் இன்று காலை செய்தி வெளியிட்டிருந்தது. சரியாக ஒரு 11 மணி அளவுக்கு இது பெருஞ்செய்தியாக வெளியிடப்பட்டது. அந்த மக்களுடைய கருத்துக்களோடு இந்த செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக தற்போது மாநகராட்சி அந்த இடத்துல தூய்மை பணியை மேற்கொள்வதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக அங்கு தாழ்வாக இருக்கக்கூடிய அந்த சாலைகள் இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் உடன் சகதிகளாக சேர்ந்திருந்ததை இயந்திரங்களை கொண்டு அதை அகற்றும் பணியில் ஈடுபட்டு தற்போது அந்த சாலை சமன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அங்கு பேவர் பிளாக் என்று சொல்லப்படுகிற கற்கள் பதிப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. சாலையை சமன்படுத்தி தற்போது மக்கள் நடந்து செல்வதற்கு ஏதுவாக சகதிகள் இன்றி காணப்படுகிறது. அதில் விரைவில் பேவர் பிளாக் பதித்து அந்த சாலை தண்ணீர், மழைநீர், கழிவுநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக தூய்மை பணியாளர்களை கொண்டு அந்த குப்பைகள் அனைத்தையுமே அகற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த பிரதான பகுதி என்பது, இந்த வார்டு என்பது பிடி காலனி என்று சொல்லப்படுகிற புரட்சி தலைவர் காலனி என்று நீண்ட நாட்களாக இந்த காலனியில் மக்கள் வசித்து வருகிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல 30% தூய்மை பணியாளர்கள் தான். இவர்கள் தான் இந்த பகுதிகளிலே, மண்டலங்களிலே தூய்மை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிதான் இந்த அவல நிலை ஏற்பட்டிருந்தது. இதை தொடர்ந்துதான் இந்த காலை நியூஸ்7 தமிழ் அதை பெருஞ்செய்தியாக வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது முதல் கட்டமாக அந்த பகுதிகளில் தாழ்வாக சகதிகளாக இருக்கக்கூடிய அந்த மணல்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு தற்போது அந்த இடத்துல பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து குப்பைகள் அள்ளுவதற்கும் கழிவுநீர் தேங்காத வண்ணம் இனி வருங்காலங்களில் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர அந்த பகுதியைச் சேர்ந்த கிராமத்தினர், அந்த மக்கள் நமக்கு நியூஸ்7 தமிழுக்கு ஒரு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக அந்த பிரச்சனை இருந்து வந்தது. மழைக்காலங்களிலே எங்களுடைய பிரச்சனை என்பது அதிக அளவிலே காணப்படும். குறிப்பாக இந்த தாழ்வான வீடுகளுக்குள் மழை நீருடன் கழிவு நீர் உள்ளே செல்வதால் அந்த வீட்டுக்குள் யாரும் வசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அந்த கட்டில் மேலே அல்லது உறவினர் வீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. தற்போது நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக உடனடியாக பாதை சீரமைக்கப்பட்டு பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குப்பைகள் அள்ளுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பிரச்சனை வராத வண்ணம் மாநகராட்சி நிர்வாகம் ஒரு நிரந்தர தீர்வு பணிகளை எட்ட வேண்டும். அதற்கு முனைப்புடன் திட்டங்களை வகுத்து நிரந்தர தீர்வுகளை தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் நியூஸ்7 தமிழ் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். ரோடு சகதியாக தான் இருந்துச்சு. காலையில் பூரா மழை பெஞ்சு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ ஜேசி பூச்சி எடுத்து சுத்தப்படுத்தி ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கார்பரேஷன்லேருந்து குப்பையில் வர்றதுக்கு குப்பை நல்லா வரவே இல்லை. அது அந்த இடத்துல துர்நாற்றம் வீசிட்டு 2வது பாதையில் இறங்குற பாதையில் இருக்கிறனால துர்நாற்றம் வீசி எடுக்க முடியாமல் இருக்குது. இந்த லைன் ரோடு போகிறதுக்கு முன்னாடி மழை தண்ணி, கலெக்டர்ஸ் மழை தண்ணி பூரா ரோட்டு நிற்கும். அதுக்கு பைப் லைன் போட்டுட்டு தான் ரோடு போட சொல்லியிருக்கோம்.
ஆனால் அந்த வேலையை ஆரம்பிக்காமல் ரோடை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வர தண்ணி நேரடியாக வாய்க்கால் போட்டு பைப் போட்டு வெளியே கொண்டு போய் சேர்க்கணும் எங்களுக்கு. அந்த வேலையை பார்க்காம பிடிக்கிறனால திருப்பி ரோடு போட்டாலும் கலெக்டர் தண்ணி வெளியே ரோட்டில் தான் நிற்கும். அதனால் அந்த பைப் லைன் போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு. இந்த ரோடு நல்லா உயரப்படுத்தி வாய்க்கால் சரி பண்ணி போட்டு கொடுக்கணும். இப்போ காலையில் வந்து ஒரு நிறைய குப்பையாக இருந்துச்சு. குப்பை கொஞ்சம் ரொம்ப மழை தண்ணி எல்லாம் தேங்கி இருந்துச்சு. நியூஸ் 7 வந்து கொஞ்சம் வேகமாக எடுத்து இந்த நியூஸை போட்டு கொஞ்சம் அரசு கவனத்துக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த சுத்தப்படுத்துகிற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை தாண்டியுமே நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிற என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரோடு போடுறதால மட்டும் இந்த பிரச்சனை தீந்துராது. எங்களுக்கு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நெட்டு சாக்கடை இருக்குது. அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நம்ம நேராக பாலத்துக்கு போகிற மழைநீர் சாக்கடை இருக்குது. இந்த ஒவ்வொரு சாக்கடையுமே தூர்வாரி அதை உயரப்படுத்தி அதுக்கு மேனுவல் போட்டு கொடுத்துட்டு தான் இந்த ரோடு போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த ரோடும் இந்த பகுதியோட பிரச்சனையுமே நிரந்தர தீர்வாகவே இருக்கும். இல்லை இப்போ தற்காலிகமாக இவங்க ரோடு போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தீர்வே இருக்காது. ஏன்னா மழை பெஞ்சால் கலெக்டர் தண்ணி கரெக்டாக வரும், எல்லா ரோட்லையும் நிற்கும். எங்களால் வந்து மறுபடியும் அந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் ஆளாக்கப்பட்டுகிட்டே இருப்போம். ரெண்டாவது, குப்பையை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஏஐக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏஐ வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு. அதை தாண்டி வேறு அதிகாரிட்ட பேசினாலும் ஆள் இல்லை, அங்கே இல்லை, இங்கே ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த பிரச்சனை, குப்பை பிரச்சனை ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த குப்பை வண்டியை எங்களுக்கு வைக்க வேணாம் தயவுசெய்து. நாங்கள் வீட்டுக்கு ஆட்டோ மூலியமாக எங்களுக்கு குப்பை வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இந்த குப்பை வந்து ஏரியாவில் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வரவே முடியல, உள்ள துர்நாற்றம் வீசுது. மழை பெஞ்சால் ரொம்ப சகதிபுதியாக ஆயிடுது. சின்ன குழந்தைங்களாம் போக முடியல, எல்லாரும் படிக்கிற குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. ரொம்ப துர்நாற்றம் வந்து பாதிப்பாகுது. அதனால் இந்த அடுத்து அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தால், இந்த மாவட்ட ஆட்சியரோ இந்த மாநகராட்சி நிர்வாகமும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறா இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு இந்த சாக்கடை, மெயின் சாக்கடையை வந்து தூர்வாரி வீட்டுக்கு வர சாக்கடையை சரி செஞ்சு சீரமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க. அதற்கு முன்னாடி அவசரமாக நீங்கள் ரோடு போட்டு கொடுக்குறால எங்களோட பிரச்சனை தீந்துராது. இதை தான் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். ரோடு போட வேணாம் நாங்கள் சொல்ல கிடையாது, ரோடு போடுங்க. ஆனால் எங்களுக்கான கட்டமைப்பு வசதிகளை, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை சரி செய்யுங்க. சரி செஞ்சுட்டு நாங்கள் போடுங்கன்னு சொல்கிறோம்.